மைந்தன். ஆமா தசரதனுடைய மைந்தன். நான் ராமன், என் தம்பி லட்சுமணன். ஆமா இது என்னுடைய தம்பி லட்சுமணன். நீ ஒரு பெண்மணி. ஆமா ஒத்தையில தன்னன் தனிமையில இந்த காட்டுக்குள்ள வந்து நிற்கிறாயே. ஆமா நீ யாரப்பா? நீ ஆமா நீ யாரு நீ யாருன்ற போது நான் தாண்டா தாடக. தாடகையா? அம்மா நீ தாடகையா? ஆமா நாங்க ஒத்தையில வந்தோம்னு நினைக்கியே. வேற யாரு கூட வந்த? யாரு கூட வந்திருக்கோ தெரியுமா? யாரு கூட? தாடகை போர் முடிப்பதற்கு முடிப்பதற்கு முனிவர் அழைத்து வந்தார். தாடகை போர் முடிப்பதற்கு தவ முனிவர் அழைத்து வந்தார். தாடகை போர் முடிக்க தவ முனிவர் அழைத்து வந்தாரு சொன்னாரு பாருங்க. சொல்லி முடிக்க கோபத்தில் வந்தார். என்னது? என்ன? தாடகை போர் முடிப்பதற்கு தவ முனிவர் அழைத்து வந்தார். ஏ ராமா, என்ன லட்சுமணா, தாடகை என்பது யாருன்னு தெரியுமா உனக்கு? யாரு? நான் தான் தாடகை. அப்போ உன்னதான் கொல்ல வந்திருக்கோம் நாங்க. என்ன கொல்வதற்கு உன்னால முடியுமாடா? என்னாலயா? நான் என்னுடைய வீரம், தைரியம், வல்லமை, சொருவத்தை அடக்கி வந்து உன்னிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன். சொருவத்தை எல்லாம் அடக்கி கொண்டு தன்மையா வந்து பேசிக்கிட்டு நிக்கிறேன். என்னுடைய வீரத்தை பத்தி தெரிந்தையானால் இந்த இடத்திலே வைத்து உனக்கு கிட்டு 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 காய்ச்சல் வந்து கீழே விழுந்துருவேடா. கிடுன்னு காய்ச்சல் வந்துருமா? ஆமா. அப்படி உன் இடத்துல என்னமா தரமா இருக்கு? என்னோட வீரத்தை பத்தி சொல்லட்டுமா? சொல்லு பாப்போம். ஏ பாலகா, நான் ஒரு யானை தானே, நீ ஒரு பூனை தானே. நீ ஒரு பூனை தானே. எப்பா நான் ஒரு யானை தானே, நீ ஒரு பூனை நீ ஒரு பூனை தானே. என்னுடைய இருப்பாயோ பாலகா, என்னுடைய இருப்பாயோ. எம்மா நீ யாரு? நீ ஒரு பெரிய யானை, ஒரு மத யானை. நீ பெரிய மத யானை. என் கண் பார்வைக்கு நீ ஒரு சின்ன பூனைக்குட்டி தான். ஆமா நீ ஒரு மத யானையா இருந்து நான் ஒரு பூனைக்குட்டியா இருந்தா நீ சொல்ல மாதிரி ஒரே மிதி மீச்சினா தாங்க மாட்டேன். சரி, நீ மத யானை வரும்போது நான் எப்படி வருவேன் தெரியுமா? நீ எப்படி வருவ? அம்மா நீ ஒரு மத யானை, நான் ஒரு சிங்கக்குட்டி. நான் ஒரு சிங்கக்குட்டி. நீ ஒரு யானை என்றால் நான் ஒரு சிங்கக்குட்டி. சிங்கத்துக்கு சண்டை பண்றதுன்னா ஒரே பாஜில மண்டையில ஏறிடும் சிங்கம். மண்டையில ஏறி யானை மண்டையோட பிரிச்சு அப்படி மூளைய பொலு 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 உறிஞ்சி சாப்பிட்டுருவேன் பாத்துக்கோ. ஏ பாலகா, என்ன இன்னும் என்னுடைய வீரத்தை சொல்லுகிறீங்க. சொல்லு பாப்போம். நான் ஒரு குன்று மாலை, நீ ஒரு குமட்டிக்கா. நீ ஒரு குமட்டிக்கா. நான் ஒரு குன்று மாலை, நீ ஒரு குமட்டிக்கா. நீ ஒரு குமட்டிக்கா. எப்பா என்னுடைய இருப்பாயோ, பாலகா என்னுடைய இருப்பாயோ. எம்மா நீ யாரு? பெரிய குன்று மலை. ஒரு பெரிய குன்று மலை. ஆமா உனக்கு என்னைய பார்க்க உனக்கு குமட்டிக்காய் மாதிரி தெரிகிறதோ? நீ ஒரு சின்ன குமட்டிக்காய் தான். மலையில இருந்து சின்ன சல்லி உழந்தாலும் குமட்டிக்காய் தாங்குமா? தாங்காது, ஜல்லி ஜல்லியா போயிரும். ஆமா. நீ குன்று மலையா வரும்போது நான் எப்படி வருவேன் தெரியுமா? நீ எப்படி வருவாய்? அம்மா நீ ஒரு குன்று மலை, நான் ஒரு சித்தோடைதா. நான் ஒரு சித்தோடைதா. நீ ஒரு குன்று மலை, நான் ஒரு சித்தோடைதா. ஒரு சித்தோடைதா. உன்னை துண்டு துண்டா பொன்பொடியா விட்டு வாரி அறியாயோ. ஏ ராஜத உயரது போவாது அறியாயோ. எவ்வளவு பெரிய மலையா இருக்கட்டும், நம்ம ஒரு சித்தோடி நினைச்சதுன்னா அப்படி துண்டு துண்டா வெட்டி கீறி எரிந்து ஆமா அப்படி சல்லி ஜல்லியா ஆக்கி அப்படி ரோட்ல கொண்டு போட்டு கரசர் மாதிரி அழுத்தி உனக்கு மேலோடி தார் ஊத்தி ரோடா போட்டுருவேன் பாத்துக்கோ. ரோடா போட்டுருவியா? ஆமா. தானே இவ்வளவு தைரியம் இல்லன்னா இந்த கனத்துல நீ வந்திருப்பியா? ஏ பாலகா, என்ன நான் எதை சொல்லுகிறேனோ அதே போல என்னிடம் எதிர்வனம் பேசிக் கொண்டிருக்கிறாய். ஆமா. இன்னும் என்னுடைய வீரத்தை சொல்லுகிறேங்க. சொல்லு பாப்போம். ஏ நான் ஒரு நல்ல பாம்பு, நீ ஒரு நாங்கள் போட்டு. நீ ஒரு நாங்கள் போட்டு. நான் ஒரு நல்ல பாம்பு, நீ ஒரு
நாங்கள் போச்சு என்னோடு எதிர்ப்பாயோ பாலகா என்னோடு எதிர்ப்பாயோ எம்மா நீ ஒரு நல்ல பாம்பா ஆமா நான் ஒரு நல்ல பாம்பு என் கண் பார்வைக்கு நீ ஒரு சின்ன நாங்கில் பூச்சி ஆமா நீ சொல்ல மாதிரி நீ நல்ல பாம்பா இருந்து நான் நாங்கில் பூச்சா இருந்தோம்னு வை ஒரே கொத்துதான் ஆமா ஒரு கொத்து கொத்துனா விஷம் சரத்துக்கு போய் நான் இறந்து போயிருவேன் ஆமா நீ நல்ல பாம்பா வரும்போது நான் எப்படி வருவேன் தெரியுமா நீ எப்படி வருவே அம்மா நீ ஒரு நல்ல பாம்பு நான் ஒரு கீரை பிள்ளையா நான் ஒரு கீரை பிள்ளை நீ ஒரு நல்ல பாம்பு நான் ஒரு கீரை பிள்ளை நான் ஒரு கீரை பிள்ளை உன்னை துண்டு துண்டா வெட்டி வாரி அறியாயோ ஏ ராஜது உயிரது போவாரி அறியாயோ நல்ல பாம்புக்கு கீரை பிள்ளைக்கும் சண்டை வந்துடுது அப்ப உனிய துண்டு துண்டா வெட்டி எரிந்து விட்டு அருகம்புல்ல போய் 4 விரல் விரலிட்டோம்னா போதும் எனக்கு விஷமே கிடையாது கீரை பிள்ளைக்கு விஷம் கிடையாது ஆமா ஏ பாலகா என்ன என்னுடைய எதிர்த்து எதிர்வடம் பேசிக் கொண்டிருக்கிறாய் ஆமா ஏய் என்ன நான் என்ன ஒரு பெண்மணி ஆமா நீ ஒரு ஆடவன் ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேருக்கும் இப்ப போட்டு பார்த்தலாமா என்ன சொல்லுவோம் என்ன கை நிறைய மண்ணள்ளி கை நிறைய மண்ணள்ளி வாயில போட்டுக்கோ மண்ணள்ளி தட்டி பாப்பா கைமண்ணு தட்டி பார்க்க வரியா கைமண்ணு தட்டி விளையாட பார்க்க வரணும் கூட வரலம்மா அதத்தான் விடு நீ ஒரு ஆடவர் நான் ஒரு பெண்மணி 7 சப்த சமுத்திரத்துல இறக்கி ஏய் மீன் பிடிச்சு பார்க்கல யாரு அதிகம் பிடிச்சாச்சு பெரிய மீன் தண்ணி வாசமால வந்த நேரத்துல இருந்து மீன் வாசமா இருக்கா எங்க இருந்து வருதுன்னு பாத்துட்டே இருக்கு தூரம் தள்ளி வந்து மேல பார்த்து சிறங்கா இருக்கு ஆமா பச்சை மண் அந்த மீனெல்லாம் தீம்பாப்படல அதான் மேல புறம் சிறங்கா இருக்கு அவன் பார்த்தால் தாடகை என்ன அப்போ ஏதாவது நான் சொல்லு நீ கேட்க மாட்டேன் ஏ பாலகா என்ன இப்ப மூண்டு கெட்டு போகிறது இல்ல சொல்லு உன்னை உயிரோட விட்டுடுது எழுந்து இதை விட்டு ஓடி பேரியா ஆமா அப்ப ராமன் சொல்ற ஏ தாடகா என்ன மரியாதை இங்க இருந்து ஓடிடு ஆமா உயிருக்கு மேல ஆதரவு இருந்துனா ஓடி பிழைத்துக்கோ இல்லன்னா ஒரே பாடத்துக்கு தான் இருக்க ஒரு கணக்கு தான் இருக்கிற பாலகா என்ன யாங்கிட்ட நின்று எதிர்விடம் பேசி கொண்டிருக்கிறாயா அடிகை கம்பு தடையாது அடிக்க கை கம்பு தடையாது எடுக்கட்டும் காது முடி காது கிளி இருக்கின்ற கடுவாயை திறக்கட்டும் செவ்விக்குழு வைத்திருந்த செங்கண்ட திறக்கட்டும் செவ்விக்கிளி இருக்கின்ற செங்கண்ட திறக்கட்டும் மடிக்குழு வைத்திருந்த மதையானை மடிக்கில் இருக்கின்ற மதையானை திறக்கட்டும் ஒரு கூட்ட குட்டட்டும் உச்சம் தலையில ஒரு கூட்ட குட்டட்டும் மூன்று ரோபத்தில் ஒரு முடிச்ச முடியட்டும் ரோமத்தில் போட்டு வணங்கி இருக்கிறது அப்படி மண்டி போட்டு வணங்குகிறது வந்த மிருகங்கள் எல்லாம் மீண்டும் கோபத்தோடு இருந்த தாடகை சரி அவள் என்ன செய்கிறாள் என்றால் என்னையா செய்கிறா ஒரு காலமா போடையா போடு ஒரே ஆலமாரோ தான் ஒரு குன்று மலையை பிடுங்கி இருந்தாள் சுவாமி எப்படி ஒரு கண்பு கடையை தொடுத்தார் அப்படி சுக்கல் சல்லி சல்லியா நொறுங்கி போச்சு இதை பார்த்தார் இளைய பெருமான் அண்ணா ராமா என்ன தம்பி என்னன்னா தாடகை கல்லும் மண்ணும் மாறி மாறி அள்ளி எரிகிறாளே ஆவேசமா நிக்கிறாளா நீங்க என்னமோ வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிக்கிறேன் தம்பி லட்சுமணா என்ன நம்மளை எதிர்த்து போருக்கு வந்திருப்பது ஒரு ஆடவராக இருந்தால் அப்பவே ஒரு கணையால கொண்டிருக்கலாம் பானத்தை தொடுத்திருக்கலாம் ஆமா ஒரு பெண்மணியாக இருக்கிறாளே போய் ஒரு பெண்மணியை எதிர்த்து எப்படிப்பா போர் செய்வது அண்ணா இவ்வளவு வந்து அந்த அரக்கியான தாடகை நீங்க பெண்மணி என்று நினைக்காதாங்க இவ்வளவு ஒரு பெண்ணே கிடையாது இவள் பெண்ணே கிடையாது அரக்கிகனம் அகம் பிடித்தவள் இவள் அதாவது ஒரே பானத்தினால் கொல்லுராமான்னு முனிவங்கன் சொல்லியிருக்கிறாங்க முனிவனுங்க ஒரே கணையா கொன்றுன்னு என்று சொல்லியிருக்கிறாங்க ஒட்டை சிட்டால் 8 சாவு வேட்ட பட்சி தான் நமக்கு எடுங்கள் என்ன தொடுங்க பானத்தை என்று லட்சுமணன் சொல்லும் பொழுது என் பெருமாளாகி ராமச்சந்திர பகவான் சரி ஏ தாடகை உங்ககிட்ட இவ்வளவு நேரம் விளையாட்டாக இருந்தேன் இவ்வளவு நேரம் விளையாட்டா பேசிக்கிட்டு இருந்தேன் என்ன பாரு உன்னை நம்பரு பாலனம்மா பாட்டுக்க பாலனம்மா பார்த்துக்கோ மாறுவார் என்று இந்த பெருமாளோ எடுத்தாத ஒரு கதைய அதே ஒரு கதை பானம் வருகிறது பதனம பார்த்துக்கோ பதனம்மா பாட்டுக்க இனி பார்வார் என்று இந்த பெருமாளோ
அன்புக்கிணையானது பாருங்கள். என்ன தாடை அங்கத்தை தொலைத்து மறுபுறத்தில் சென்று ஆணி கடலில் மூழ்கி அம்பராவதிகள் வந்து அடைந்தது. அம்பராவதியில் வந்து அடைந்தது ராமஜி பானம். இந்த பானத்துக்கு கவி பாடியிருக்கிறார் கம்பன். எப்படி எப்படி கவி பாடிக்கிறார்? அந்த பானம் எப்படி தொடுத்தார் சுவாமி? என்ன சொல்லுக்கும் கடிய வேகம். சொல்லுக்கும் கடிய வேகம். சொல்லுக்கும் கடிய வேகம் என்றால் சொல்லக்கூடிய வார்த்தையானது அங்க இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு சீக்கிரமா கேட்கும். அதை விட கடிய வேகமா போகிறது. அந்த கடிய வேகமா வாங்கிதான் நாம பானம். சரி, அத சொல்லுக்கும் கடிய வேகம் சுடுசரம் ஒன்றை செம்மல் கல்லுக்கும் நிறுத்தினாள் மேல் விடுதல் வயிறு குன்ற கல்லுக்கும் நெஞ்சில் தங்காது அப்புறங்கடன்று கல்லா புல்லோருக்கு நல்லோர் சொன்ன பொருளன்னு போயிட்டு வந்து இந்த பானம் தொடுத்தார் சுவாமி. அந்த பானம் பாருங்கள் பேரு என்ன சுடுசரம் என்று சொல்லக்கூடிய அஸ்திரம். சுடுசரம் என்று சொல்லக்கூடிய அஸ்திரம். அந்த தாடகையை தொலைத்தது, அங்கத்தை தொலைத்தது. எப்படி தொலைத்ததா? எப்படி தொலைத்தது? தாடக அங்கமானது கரும் பாறைகளை சமட்டியை கொண்டு அடித்தால் கரும்பாறை உடையும். அந்த கரும்பாறை உடைந்து விடும். தாடகை அங்கத்தில் சமட்டியை கொண்டு அடித்தால் அந்த சமட்டி தான் உடையும். சமட்டி தான் உடையுமே தவிர அந்த தாடகைக்கு ஒண்ணும் செய்யாது. அப்படிப்பட்ட தாடகை அங்கம் கரும் பாறையை விட இறுகிய அங்கம், இறுகிய வைரமாஞ்ச அங்கம். அப்படிப்பட்ட தாடகை அங்கத்தை ராமபாணம் தொலைத்தது. கடைசி ஒரு வரி சொல்லியிருக்கிறார் கம்பன். எப்படி அந்த பானம் எப்படி தொலைச்சு போச்சுதான்? என்ன கல்லா புல்லோருக்கு, ஒரு படிப்பறிவு இல்லாதவர்களுக்கு, ஒரு பெரியவர்கள் ஒரு இதிகாசத்தையோ ஒரு புத்திமதியோ சொன்னால் இந்த காதுல கேட்டுக்கிட்டே இருப்பாங்களா, அந்த காது வழியா வெளியே போய்கிட்டே இருக்குமா? அந்த காதுல பழக்கம் கேட்டுக்கிட்டே இருக்க மாதிரிதான் தெரியும். அந்த காதுல வழியா வெளியே போயிரும். கொஞ்சம் கூட மனசுல தங்காது, எதுவுமே மனசுல தங்காது. அப்படி போல ராமபாணம் போச்சுதான். அதான் கல்லா புல்லோருக்கு நல்லோர் சொன்ன பொருளன போயிட்டே. அந்த தாடகையானவள் ராமபாணத்தினால் அங்கு மறிபட்டு சரி மண்ணில் மட்டும் அணிந்தாள். தாடகை இறந்து விட்டான். தாடகை இறந்த போது முடிவங்கன் அங்க கல்புதர்ல இருந்து எழுந்து வருகிறார். விஸ்வாமித்திர மகாமணிவன் அதுக்கப்புறம் தான் எழுந்து வருகிறார். ராமா என்ன சுவாமி போயிட்டாளா சண்டாளி? சண்டாளி போய் சேர்ந்துட்டா. என்ன நிலையில் நிற்பாராமா என்று அப்படி இருக்க அந்த இலங்கையபுரி நகரத்தில் அந்த தாடகை இறந்தாள் என்ற செய்தியை கேட்டு சரி சுபாக மன்னன் மாரீசன், சுபாக மன்னன் மாரீசன் அரகி பெற்ற மகள் இந்த தாடகை மகள். தாடகை மகன் அம்மா அப்பலே போனாங்களே வரலையே. அப்பதே அம்மா வேள்வி அணைச்சிட்டு வரேன்னு சொல்லி போனாங்களே, இன்னும் வர காணவில்லையா? அப்ப நம்ம அம்மாவை யாரோ வெட்டி கொண்டுட்டாங்க போல தெரியும். யாரோ கொலை செய்தெல்லாம் விட்டுட்டாங்க. ஆயை கொண்டவனை சன பொழுதிலே தலையறுக்க வேண்டும் என்று சுபாகும் மாரிசனமாக அவன் 101 படைவாகத்து நொடி பொழுதில் சேகரித்து ராமரோடு போர் புரிய ராமரோடு போர் புரிய அங்கே 101 படைவாகத்து அவனு நொடி பொழுது சேகரித்து இந்த ராமனோடு போர் புரிய ராமனோடு போர் புரிய அங்கே வருகிறானே மாறிதமா. மாரீசன் 2 பேர்களும் 101 படை வகுத்து அப்படி ராமரோடு போர் புரிய வேண்டும் என்று வருகிறார். ராமரோட போர் புரிய வேண்டும் என்று வேக வேகமா வெறுவெறுத்து வராங்க. இதை கண்டார் விஸ்வாமித்திரன் மகாமுனிவன். விஸ்வாமித்திர மகாமுனிவன் இதை அறிந்தார். ராகவா என்ன சுவாமி, தாடையை கொன்றது பெரிதல்லப்பா. அந்த தாடையை கொன்றது பெரிது கிடையாது. அதோ வருகிறான் தாடகை மகன். சுபாக மன்னன் மாரீசன் அவன் படையெடுத்து வருகிறான். 101 படை வகுத்து வருகிறான். அவர்களையும் அவர்களுடைய படைகளையும் கொண்டால் பேரும் புகழும் கீர்த்தியும் கிடைக்கிறாமா என்று விஸ்வாமித்திரன் மகாமுனி சொன்னார். பாருங்கள், என் பெருமாளாகிய ராமச்சந்திர பகவான் ஒரு திவ்ய அஸ்திரத்தை எடுத்துக்கின்றார், மானத்தை தொடுக்கின்றார். எப்படி வளைத்தவன் காணாமலே வளைத்தவன் காணாமலே தொடுத்தினார். வளைத்தவன்
களமது கொடுத்திட இல்ல வளைத்தவன் கணமது துடுத்திட முருகன துடுத்திட மூராயிரமாக முருகன துடுத்திட மூராயிரமாக ஆகாய பானைகள் நட்சத்திரம் போலாக ஆகாயவானில் நட்சத்திரம் போலாக வருமுது கணகனையா அப்போதே வருமுது கணகனையா வருமுது கணகனையா அப்போதே வருமுது கணகனையா. சாமி பானத்துக்கு ஒரு சக்தியை பாருங்க. என்ன என்ன வில்லை விட்டு ஊடுருவி வரும்போது ஒன்று, அதுக்கப்புறமா வரும்போது 10, அதுக்கப்புறமா வரும்போது 100, அதுக்கப்புறமா வரும்போது 1000. இப்படி சங்கமா சரக்கூட பானம் போல சென்று சரி சுபாக மன்னரை தலையறுத்து தலையறுக்க வரட்டி செல்கிறது. இந்த மாரீசன் ஞானத்தினால் பார்க்கிறான். அவன் வருகிறது யாருடைய பானமா இருக்கிறோம் என்று எப்படி ஞானத்தினால் உத்து கூர்ந்து பார்க்கிறான். இது ராம பானம் அல்லவா வருகிறது. உலகத்தில் எந்த பானத்தை வேண்டுமானாலும் உயிரை தப்பிவிடலாம். ராமபாணத்துக்கு உயிர் தப்புவது உலகத்தில் யாருமே இல்லை, யாருமே கிடையாது என்று கையெடுத்து வணங்கி ராமா 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 என்று அப்படி மற்றொருவம் எடுத்து திருப்பார்கள் மூழ்கி எழுந்து காளியம்மனுக்கு பூஜை நடத்தினான் மாரீசன். அன்று உயிர் தப்பித்தான் அந்த மாரீசன். அன்று உயிர் தப்பினான் மாரீசன். ஆமா, அந்த விஸ்வாமித்திர மகாமுனிவர் வேள்வியை குறமுடித்தார். ஆமா, வேள்வியை குறமுடித்தார். இருந்து அந்த வேள்வியிலே பாதுபாத அஸ்திரம் பிறந்தது. பாதுபாத அஸ்திரம் என்று ஒரு அஸ்திரம் வந்து பிறந்தது. இந்த பாதுபாத அஸ்திரத்தை யாரிடம் கொடுப்பது என்று பார்க்கிறார். ஆமா, இது எல்லாத்துக்கும் இளைவன் லட்சுமணன் கையிலே தான் கொடுக்க வேண்டும். ஆமா, லட்சுமணன் கையில கொடுத்தாதான் கண்டிப்பா அதை பாதுகாத்து கொண்டு வர முடியும். அவனாலதான் இந்த பானத்தை பாதுகாக்க முடியும். ஆமா என்று லட்சுமணன் கையிலே கொடுத்தார். சரி, அப்ப அந்த கடைகளை பற்றி இருக்க ஆமா மேற்கு பக்கத்தில் இருந்து ஒரு பரியோசை சத்தம் கேட்டது. என்ன சத்தம் கேட்டது? இதனால் தெரிவிப்பது என்னவென்றால் தென்மதுலாபுரி பட்டணத்தில் வாழ்ந்து வருகிறார் ஜனகன் மன்னன். வாழ்ந்து வருகிறார். ஜனகனுக்கு ஒத்தைக்கு ஒரு மகள். அவள் பெயரோ சீதா பிராட்டியார். அவளோடு சேர்ந்து பிறந்த மாறி திருபுர வில் ஒன்று இருக்கிறது. அந்த வில்லை யாரு தொட்டு தூக்கி உடைக்கிறாங்களோ வில் வளைத்த வீரபானிக்கு மகளை மாலையிட்டு கொடுப்பதாக மன்னர் உத்தரவு. வாருங்கள் 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 அடிக்கிறான். அந்த பரையோச சட்டமாது 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 பெருமாள் ராமநாதன் காலில் கேட்டார். காலில் கேட்டார். அங்கே பரையோச சட்டமாது சட்டமாது ராமநாதன் காதில் கேட்டார். காதில் கேட்டார். சுவாமி காதில கேட்டு ஆமா முனிவங்கனே என்ன ராமா இதுல ஒரு பரியோசத்தை கேட்கறதே என்ன சுவாமி விவரம்? ஆமா ராமச்சந்திரா, அதாவது இதுல பக்கத்துல இருக்குது அதாவது தென்மதுலாபுரி பட்டணம், மிதிலை மாவட்டணம். நம்ம தென்மதுலாபுரி பட்டணத்தில் வாழ்ந்து வருகிறான் ஜனக மன்னன். ஜனகன் மன்னன். ஜனக மன்னனுக்கு ஒத்தைக்கு ஒரே மகள். சரி, அவள் பெயரோ சீதாதேவி. அப்ப சீதாதேவி அவள் கூட பிறந்த மாரி திருபுர வில்லை என்று ஒரு வில்லு இருக்கிறது. சரிதான். அந்த மாரி திருபுர வில்லை யாரு தொட்டு தூக்கி வளைக்கிறார்களோ, யார் வில்லை வளைக்கிறாங்களோ அந்த மன்னனுக்கே அந்த மகளை மனமெடுத்து கொடுப்பதாக மன்னன் உத்தரவு. மன்னன் கட்டளை இட்டிருக்கிறான். இதை பறையடிக்கிறார்கள். ஆமா, இதத்தான் எல்லா நாட்டுக்கும் பறையடித்து மன்னர்களை அழைப்பு கொடுக்கறாங்க. சுவாமி, அப்படி இது கல்யாண காட்சியாமா தெரியுது? ஆமா, கல்யாண காட்சி தான் ராமா. இந்த கல்யாணத்துக்கு நாமளும் போய் வந்தால் என்ன? ஆமா, நம்மளும் போயிட்டு வந்துருமா? அப்ப இந்த பாதையா போற வழியில அப்படியே தென்மதுல போய் அந்த வழியில நம்ம போயிடுவோமா? ஆமா, எனக்கு ஒரு பக்கம் இங்க முடிந்தது. ஆமா, எனக்கு ஒரு பங்கு இங்க தீர்ந்து விட்டது. உங்களுக்கு ஒரு பக்கம் இருக்கிறாமா? ஆமா, முதலுக்கு போயிட்டு தான் அயோத்திக்கு வர வேண்டும். சரி என்றுதானே அந்த ராகவன் அந்த லட்சுமணன் முனிவங்கன் 3 வருடமாக தென்மீதிலை போக வந்து தென்மீதிலை போக வந்து அங்கே போக வந்து ரூப வழி நடந்தார். தென்மீதிலை போகவென்று தென்மீதிலை போகவென்று தென்மீதிலை போகவென்று
மாய வேறு வழி நடக்க மாய வேறு வழி நடக்க வழி நடக்க அங்கே வழி நடக்க ஏ மாமுறையும் முன்னடக்க முன்னடக்க ஏ மாய வேறு வழி நடக்க மாய வேறு வழி நடக்க மாய வேறு வழி நடக்க வழி நடக்க வழி நடக்க மாயன் இளையோரு முன்னடக்க முன்னடக்க அப்படியே வழி நடத்த வருகிறார்கள் ஆமா ஒத்தையடி பாதை போல நம்ம ஒத்தையடி பாதையா அப்படியே குறுக்கு வழியா நடந்து வராங்க முன்னும் முன்னுமாக வழி நடந்து வருகிறார்கள் ஆமா முன்னாலே முனிவர் வருகின்றார் பின்னாலே இளைய பெருமான் வருகிறான் இதுக்கு பின்னாலே சுவாமி ராமன் வருகிறார் ஆமா அப்படி வரக்கூடிய வேளையில் சரி அப்படி காண வேளே வார போது வானவனும் தன்னதில ஒரு கரும்பாரே தோன்றிடுவான் கரும்பார மீது எல்வான் மாயன்பாலை கொட்ட போது அந்த மாயன் பாதம் பட்ட போது அதிலம் மங்கை ஒரு பெண் பிறந்தாளா அங்கே மாயன் பாதம் பட்ட போது ஏ மாயன் பாதம் பட்ட போது ஒரு மங்கை ஒரு பெண் பிறந்தா அந்த காட்டுக்குள்ளே வழி நடந்து வரும் பொழுது ஆமா ஒரு கரும்பாறை இருந்தது ஒரு கரும்பாறை ஒண்ணு கண்ணில் தென்பட்டது பாறைக்கு மேல் புரிமங்க நடந்து போகும்போது பாறையாகத்தான் இருந்ததாம் அதுக்கப்புறம் இளைய பெருமான் மிதிச்சு நடந்த போதும் அப்பவும் பாறை பாறையாகவே இருந்தது பின்னாலே வந்த மாயவன் ராமச்சந்திர பகவான் பாதம் பட்டு ஆமா அந்த பாறை இரண்டா வெடித்து ஆமா அதுல ஒரு பெண்மணி வந்து வணங்கி கொண்டிருக்கிறார் ராமா முகுந்தா வைகுந்த வாசகா என்று இதை பார்த்தார் சுவாமி ஆமா முனிபங்கனே என்ன ராமா சுவாமி இதுல ஒரு கல் இருந்தது ஆமா ஒரு கரும்பாறை தென்பட்டது நீங்க நடந்து போகும்போது பாறையாகத்தானே இருந்தது பாறை பாறையாகவே இருந்தது என்னுடைய பால் பாதம் பட்டு ஆமா கல்லும் பெண்ணாக வந்து வணங்குகிறாளே சுவாமி யாரு சுவாமி இது யாரு சாமி ஏ ராகவா இவ்வண்ணம் நிகழ்ந்ததென்றல் இனி இந்த உலகிற்கெல்லாம் ஆமா உய்வண்ணம் அன்றி மற்றோர் துயர் வண்ணம் வருவதுண்டோ மழை கண்ணறைக்கு போரில் மழை வண்ணத்து அண்ணரே உன் கை வண்ணோ அங்கு கண்டேன் ராமா ஆனவழி வார போது சரி ஆள் வண்ண மகிமை இங்கு கொண்டே ராமா ராமச்சந்திரா தாடகை வதை செய்யக்கூடிய இடத்தில் உன் வில் பிடித்த கைவண்ண மகிமை அங்கு கண்டேன் அங்கே நான் கண்டுகிட்டேன் ராமா கானகத்தில் நடந்து வரக்கூடிய வேளையில் சரி உன் கால் வண்ண மகிமையை எங்கு கண்டேன் ராமா இனிமேல் இந்த உலகத்தில் ராமா என்று சொல்ல சரி நன்மை நடக்கும் நன்மைதான் நடக்கும் ராமா என்று நினைக்க நல்லதே கூடி வரும் நல்லதான் கூடி வரும் ராமா திண்மை ஒருபோதும் இல்லவே இல்லை உலகத்தில் திண்மை என்பதே கிடையாது ராமா ஆமா சுவாமி என்ன அதெல்லாம் இருக்கட்டும் சுவாமி இந்த பெண்மணி யார் இதோட விவரம் என்ன இந்த பெண்மணி யார் என்று விவரமா கேக்குறியா ஏ ராகவா ஆவே ராமா அபுதபர் தேவே ராமா ஏ ஆவே ராமா அபுதபர் தேவே ராமா மானவனத்திலே கண்ணானி நடந்திட கண்ணானி நடந்திட கண் பார்வைக்கு கரும்பாறை தோன்றிட ஒரு கரும்பாறை தோன்றிட பார மீதிர பாதங்கள் பட்டிட பாரவெடித்தல்லம் அங்கே பிறந்திட ஆவியும் அமுதம தேவேவதாமா ராமா கௌதம தேவி ராமா அகலிய என்ற
பெண்மணி ஆமா கபதம ரிஷியோட தேவையானவள். நம்ம இந்த கானகத்துல கரும்பாறையா வந்து இருக்கக்கூடிய விவரம் என்ன சுவாமி? ராமா இந்த விவரத்தை சொல்லணும்னா வெகு நேரம் ஆகுமே ராமா. ஆமா இருந்தாலும் சொல்லிக்கொண்டே போய்வோமா? அப்ப விவரம் சொல்லி போக வேணுமா? ஆமா என்றுதான் விவரத்தை எடுத்து சொல்லுகிறான். சரி எப தெய்வ லோகமானாரே அந்த தெய்வந்திரன் வாழ்ந்துவாரா இந்த கௌதமர் பட்டணத்தில் கௌதமர் பட்டணத்தில் வாழும் கௌதமர் வாழ்ந்துவாரா அங்கே தெய்வலோகம் தன்னாரே அங்கே தெய்வந்திரன் வாழ்ந்துவாரா கௌதமர் பட்டணத்திலே கௌதமர் பட்டணத்திலே வாழ கௌதமர் வாழ்ந்துவாரா தெய்வலோகத்துக்கு அதிபதியானவன் தெய்வயந்திரன். அவன் தெய்வலோகத்தில் வாழ்ந்து வருகிறான். தவரிஷிகளுக்கெல்லாம் மிகுந்தவர் கௌதமர் ரிஷி. ஆமா அவர் கௌதமர் பட்டணத்தில் வாழ்ந்து வருகிறார். கௌதமர் பட்டணத்தில் வாழ்ந்து வருகிறார்கள். ஒரு நாள் என்ன கௌதம ரிஷியானவர் தாடி வளர்த்து தவகுலத்தில் இருந்தார். சரி அதே வழியாக ஆமா வெள்ளை யானையின் மேல் பவனியாக வந்து கொண்டிருக்கிறான் தெய்வேந்திரன். தெய்வேந்திரன் அதே வழியாக பவனியாக வந்து கொண்டிருக்கிறான். தவரிஷியாகிய கௌதமரை கண்ட போது ஆமா யானையை நிறுத்தி கொண்டான். ஆமா இது யாரு? கௌதம முனிவர் வரலா தெரிகிறது. ஓ கௌதம ரிஷியே என்னையா எதற்காக வேண்டியா தாடி வளர்த்து தவக்குலத்தில் இருக்கீங்க? ஐயா தெய்வேந்திரா நான் உயிரோட வைகுண்ட பதவி அடைய வேண்டும் என்று சொல்லி தாடி வளர்த்து தவக்குலத்தில் இருக்கிறேன். உயிரோட வைகுண்ட பதவி வேணுமா? ஆமா அம்மா என்ன உங்களுக்கு அப்போ கல்யாணம் முடிச்சாச்சா? கல்யாணம் முடிக்கல. கல்யாணம் முடிக்கலையோ? ஆமா அப்ப கல்யாணம் முடியாதவர்களுக்கு கட்டையில தீ கூட தீண்டாதையா. கட்டையில தீ கூட தீண்டாதா? ஒரு பெண்ணை தீண்டாதவரை கட்டையில தீ கூட தீண்டாது. ஐயா தெய்வேந்திர என்ன இப்படி சொல்லுகிற? ஒரு வைகுண்ட பதவி கிடைக்க வேணுமானால் எப்படிப்பட்டவர்களுக்கு பதவி கிடைக்கும் தெரியுமா? எப்படிப்பட்டவங்களுக்கு கிடைக்கும்? ஒரு பெண்ணை திருமணம் நடத்திருக்க வேண்டும். திருமணம் நடத்திருக்க வேண்டும். அவளோடு சேர்ந்து வாழ்ந்து 2 பிள்ளை பற்றி வளர்த்திருக்க வேண்டும். 2 புத்திர பாக்கியம் எடுத்திருக்க வேண்டும். 45-50 வயதுக்கு மேலாக மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை மூவாசை மறந்து தாடி வளர்த்தால் தவக்கோலம் இருந்தால்தான் அதுக்கப்புறம் வைகுண்ட பதவி கிடைக்கையா. அதுக்கு மேல தவக்குல இருந்தாதான் வைகுண்ட பதவி கிடைக்குமா? நீங்க இப்படியே இருந்த வைகுண்ட பதவி கிடைக்காது. ஐயா தெய்வேந்திரா எனக்கும் வயது ஆகிட்டே விழுது. ஆமா அங்கதான் தாடில நரைச்சு போச்சு. தாடில நரைச்சு போச்சு. இதுக்கு மேல யாராவது பொண்ணு கேட்டா யாரும் தருவாங்களா? அடிச்சு விடுவாங்களா? பொண்ணு அப்படியா? அப்ப தெய்வேந்திரா நாம உயிரோட வைகுண்ட பதவி அடையதுக்கு எனக்கு என்னையா விட? உமக்கு ஏன் கவலை? உமக்கு என்னோடு வறுமையா? சரி உமக்கு ஒரு பெண்ணு என்ன 9 பெண்ணு வேணாலும் நான் தரேன். இவர் கூட போங்க. என்ன இவர் பாக்கெட்ல அதிகாரி எடுத்து தருவாரு. ஏன்னா பெண்ணை யாராவது பாக்கெட்டுல வைப்பாங்களா? 9 பெண்ணால் தரனவர் எங்க இருந்து வரும்? அதுக்கு ஏதாவது விளக்கு இருக்கும் கேட்டு பாரு. பாடுபடணும் பலன் கிடைக்கும். பாடுபட வரலாம். அப்ப 2 பேரும் அழகா போயிட்டாங்க. ஐயா வரீங்களா? ஐயா தெய்வேந்திரா பெண்ணு தாரேன்னு சொல்லிட்டியல்ல. ஆமா அப்புறம் அதை பார்க்க வேற என்ன ஜோலி? அந்த பேலி பெண்ணுனாலே போதும். பேயா அலைவான். சரி வாங்க போவோம். இத வருகிறேன் என்று எழுந்தால் அங்கே கௌதம ரிஷி அவங்க 2 பேர்களுமாக சேர்ந்து இந்திரன் முன்னடக்க இந்திரன் முன்னடக்க கௌதமர் பின்னடக்க பின்னடக்க ஐயா 2 பேரும் சேர்ந்தலவோ 2 பேரும் சேர்ந்தலவோ யாகி வார திருப்பகடலே யாகி வார திருப்பகடலே திருப்பாக்கடலுக்கே அழைத்துட்டு வந்தார். ஐயா தெய்வேந்திரா என்ன ஐயா பெண்ணுதாரேன்னு சொன்னீங்களா? அம்மா நேர கடலுக்குள்ள அழைச்சிட்டு வரீங்களா? என்ன காரணம்? கடலுக்கு எது கூட்டு தெரியுமா? என்ன உன்னை கல்ல கட்டி கடல்ல ஆக்கவும்
பெண்ணு கேட்டதுக்கு ஆமா என் கடலுக்குள்ள தூக்கி ஆத்து போடுறதுக்கே இல்ல ஆ, பெண்ணு இங்கதான் இருக்கு. அட பெண்ணுங்கதான் இருக்கும். ஆமா. ஐயா தெய்வேந்திரா ஆ, கடலுக்கு அழைச்சி வந்துட்டு பெண்ணுங்க தான் இருக்கீங்களா? என்ன சொல்ல, என்ன விவரம் சொல்லுங்க? கபதம ரிஷியே என்ன பொறுமையாக கேளுங்கள். சொல்லுங்க பாப்போம். 2 பேர்களும் சேர்ந்து 2 அமிர்தம் கடைவோம். போய் 2 அமிர்தம் கடைய வேணும். 2 பெண்ணை பிறவி செய்ய வேண்டும். ஆ, ஒரு பெண்ணு உமக்கு, சரி. ஒரு பெண்ணு எனக்கு. ஆ, ஒரு பெண்ணு இவருக்கு ஏட எங்க கேளுங்க. அதாவது அமிர்தம் கிடையாது போறாங்களா 2 பெண்ணு பெருதிங்களா. ஒரு பெண்ணு இவருக்கா, ஒரு பெண்ணு அவருக்கா. அப்ப நன்மை 4 பேரும் சும்மா போவேடு. வாங்க வீட்டை பார்த்து ஏய் இருங்கடா, என்ன பெண்ணு எங்களுக்கு இல்ல. உங்களுக்கு கிடையாதோ? ராமாயண கதை நடக்கிறது, அகலிகை கட்டம். ஆ, அப்ப கதை கேளுங்க முழுசா இருந்து. நான் அதான் பங்க விட்டுற கூடாதான்னு பார்த்தேன். ஐயா என்ன என்ன அப்போ சம்மதம் தானா? ஐயா, ஆ, நான் இப்போ தவம் இருந்ததையும் எடுத்து அழைச்சிட்டு வந்து விட்டியா? நம்ம 2 பெண்ணு பிறவை செய்ய வேண்டும். ஒரு பெண்ணு உனக்கு, ஒரு பெண்ணு எனக்கு சொல்லல. ஆமா. அப்படியானாலும் இன்னொரு நிபந்தனை. என்ன என்ன நிபந்தனை? முதல் அமிர்தத்தில் பிறக்கக்கூடிய பெண்மணி யாருக்கு, ஆ, 2வது அமிர்தத்தில் பிறக்கக்கூடிய பெண்ணு யாருக்கு? ஆமா. கொஞ்சம் ஒப்பந்தம் பேசிக்கிட்டால் நன்மை. ஒரு ஒப்பந்தம் பேசிக்கணும்னு சொல்றீங்களா? ஆமா ஆமா ஆமா. அப்போ இந்த முதல்ல பிறக்கக்கூடிய அமிர்தத்துல பிறக்கக்கூடிய பெண்ணை கௌதமர் நான் வச்சுக்கிட்டா? ஆ, நீர் வச்சுக்கிட கூடாது. வேற என்ன செய்யணும்? நான் தெய்வலோகத்துக்கு அதிபதியானவன் தெய்வேந்திரன். சரி. முதல் அமிர்தத்தில் பிறக்கக்கூடிய பெண்மணி ஆ, தெய்வேந்திரனாக எனக்கு. உங்களுக்கு. 2வது அமிர்தத்தில் பிறக்கக்கூடிய பெண்மணி கௌதமராகிய எனக்கு. அப்ப அந்த முதல் பெண் எனக்கு, 2வது பெண்ணு எனக்கு. முதல் பெண் எனக்கு, 2வது பெண்ணு எனக்கு. ஆமா முத புண்ணு இவருக்கு, 2வது புண்ணு அவருக்கு. ஏல புண்ணு கிடையாதுல, ஆ, பெண்ணு பெண்ணு. பெண்ணு. ஆமா. நம்ம மறைக்கணும் பெண்ணு வேற வாழாங்க. தரமாட்டாங்க. ஐயா சம்மதம் தானா? நான் சம்மாதம் தான் ஐயா. என்றுதானே சம்மதித்து ஆமா. 2 பேர்களுமாக அமிர்தம் கிடைக்கிறார்கள். எப்படி அமிர்தம் ஐயா கிடைக்கிறாங்க? பூமி ஒரு தாழையாக ஐயா தாலியாக மந்திரமா மலையை மத்தாக ஐயா பூமி ஒரு தாலியாக ஐயா தாழையாக மந்திர மகாமாலை மத்தாக பூமி ஒரு தாழியாகவும் மந்திர மாமலே கொண்டாந்து மத்தா நட்டு இது கடையிறாங்க. மத்தாக நட்டு ஆ, வாசு என்ற பாம்பை கயிறாக வடமாக போட்டு ஆமா. தெய்வந்த